அன்புறவுகளே, நான் 6 மணிக்கு வந்தேன். நானும் பார்த்துருக்கிறேன். நான் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கிறேன். ஆனால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளைப் போல பேசுவதற்கு இந்த நாட்டில் ஆள் இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய தம்பி இனமானத்திற்காக தன் உயிரையே விட்ட முத்துக்குமார் அவருடைய நினைவு நாள். இந்த நாளிலே தம்பிக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள். வரலாற்றை கையிலெடுத்த எல்லா இனமும் உலகத்தில் எழுச்சியோடும் புரட்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழன் தன்னை மறந்தான். இன பெருமை கொள்ளல. அப்படி என்ன இன பெருமை? உலகத்தில் எவருக்கும் இல்லாத இன பெருமை. வீதியிலே மகன் விளையாடி கொண்டிருக்கிறான். விளையாடி கொண்டிருக்கிற மகனத்திலே சென்று வீர திலகமிட்டு வாளை கொடுத்து போருக்கு அனுப்புகிறான். போருக்கு சென்ற கணவன் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான். அதை கேள்விப்பட்டு அந்த தாய் தன் மகனிடத்திலே வாளை கொடுத்து அனுப்புகிறான். அவன் போருக்கு செல்கிறான். சிறு நேரத்திலே ஒருவன் ஓடி வந்து, போருக்கு சென்ற உன் மகன் புறமுதுகிலே வேல் பாய்ந்து போர்க்களத்திலே இறந்து கிடக்கிறான் என்று சொல்கிறான். இதை கேட்ட தாய் ஓடுகிறாள். போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறாள். ஓடுகிற போது அவள் நினைத்துக் கொண்டே போகிறாள், என் மகன் முதுகிலே வேல் பாய்ந்து இறந்திருப்பானே, ஆனால் அவனுக்கு பால் புகட்டிய 2 மார்புகளையும் அறுத்து எரிந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டே ஓடுகிறாள். ஓடி போர்க்களத்திலே பார்க்கிறாள். மகன் நெஞ்சிலே வேல் பாய்ந்து இறந்து கிடக்கிறான். இறந்து கிடக்கிற போது அப்போ அந்த வீரத்தாய், உன் மகன் புறமுதுகிட்டு மாண்டான் என்று சொன்னானே, அவனை தேடுகிறாள். அவன் நாக்கை அறுப்பதற்கு. அந்த வீரமகன் எப்படி இருந்தான்? எழுத்தா மாதிரி ஏனை தும்பிக்கையிலே வேலேந்தி இருக்கிறது. அன்பு மகன் கையிலே வாழேந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், ஒரு கையோடு இருக்கிற உன்னோடு 2 கையோடு இருக்கிற நான் போரிட்டால் என் தமிழ் மரபிற்கு கேவலம் என்று சொல்லி வாளை கீழே போடுகிறான். யானை தன் கும்பிக்கையிலே இருந்திருந்த வேலை நெஞ்சிலே போடுகிறது. என் அன்பு மகன் வீரமகன் மாண்டான். இது தமிழுடைய வரலாறு. இது தமிழுடைய வரலாறு. அன்பு உறவுகளே, 2 கூட்டம் தான். 2 கூட்டம். ஒரு கூட்டம் ஆரியர் கூட்டம். ராமர் தான்
இந்தியா முழுவதற்கும் கடவுள் என்று சொல்கிறார். ஒரு கூட்டம் ராமர் தான் கடவுள், இந்தியை தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக்க ஆக்க வேண்டும் என்று சொல்லி 1100 ஆண்டு காலமாக அவர்கள் அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம், அது ஆரிய கூட்டம், நம்மை அடிமையாக்கிய கூட்டம். அந்த கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் திராவிடர் கூட்டம். திராவிடர் கூட்டம் என்ன சொல்றது? அந்த திராவிடர் கூட்டம், இந்த மண் பெரியார் மண், இந்த மண் அண்ணாவின் மண் என்று சொல்கிறது. நாங்க இதெல்லாம் எதுக்குறோம். எப்படி பெரியார் மண்ணு? பெரியார் இந்த நாட்டிலே எப்பொழுது அரசியலை துவக்கினார்? 100 ஆண்டு காலம் இருக்குமா? 100 ஆண்டு காலம் பெரியார் இந்த மண்ணிலே திராவிடர் கட்சியை ஆரம்பித்து 100 ஆண்டு காலம் இருக்குமா? அந்த ஆரிய கூட்டம் என்று சொல்கிறோமே, மழை பெஞ்சாலும் ஜெய் ஸ்ரீராம், மழை வரனாலும் படிக்கினாலும் ஜெய் ஸ்ரீராம், எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் அவனுங்க. அன்பு உறவுகளே, இந்த 2 பேரும் எப்படியாவது தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் அழித்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவன் வேணாலும் யாரு வேண்டுமானாலும் ஜால்ரா போடலாம், உயர்த்தி உயர்த்தி பேசலாம். வரலாற்றில் புலிகள் இங்கே இருக்கிறது. முதல்ல மறந்துடாத. சீமானும் அவன் தம்பியும் இந்த மண்ணிலே இருக்கிறவரை ஒரு மயிலையும் இந்த மண்ணிலே எவனாலும் புடுங்க முடியாது. எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. வாங்க, கருத்தியோட வாங்க. நாங்க எப்ப உள்ள ஆளு? தமிழன் எப்ப உள்ள ஆளு? முன்னன் தோன்றி இடத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமியர், திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவல் தேயத்து இளமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள் எழில் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரும் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமை முல்லையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல்லறம் வகுத்தவர், காண்பொரு பொருளையும் கழனையும் கண்டவர், கடலில் பரப்பையும் கடந்தியல் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? அவர்கள் தமிழர்கள். எனினும் என்ன, இன்று அவர்கள் அடிமைகள். கல்லை கல்லோடு மோதிய கணக்கினர் காட்சியை இரும்பினை உருக்கிட கற்றவர், சொல்லை சொல்லோடு பொருத்தி ஒழியல சுடர்விடும் உணவுக்கு உருவம் மறைந்தவர், வில்லை கயலை வில்லை புலியை கயலை கொடியில் வெள்ளை பனிமலை தலையில் பொறுத்தவர், தொன்று தொட்ட பெருமையின் தோன்றர்கள் தோல்வி என்பதை தோன்றிடா வீரர்கள் கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதலில் வீரத்தில் எச்சு காணாதவர், குன்றையும் மழையையும் கொடையாய் வழங்கிய, காற்றையும் கையில் பிடித்து பழகிய, கல்லையும் கூழ்போல் கரைத்து குடிப்பவர், ஆற்றையும் வளத்தினை அணைகட்டி பாய்ச்சியர், அண்டை வெளியிலும் மண்டியம் அழுந்தவர், கூற்றை எதிர்த்தவர், கொள்கை வளர்த்தவர், கூடுதல் அறத்தையும் உயிரையும் அழுந்தவர். நாங்கள் தமிழர்கள். வரலாறு இருக்கு, இவனுக்கு வரலாறு இருக்கு. எங்களை போல வரலாற்றை தொன்மையை எவனா இருந்தா காட்டு. உலக இந்த இந்தியாவிலடா உலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை யார் வாழுவா மேடை போட்டு பேசு. எங்களை போய் அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என நினைக்கிறார்கள். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, நனிவுண்டு காதல் தமிழ்நாட்டவர் யாவர்க்கும் தமிழ் மீதில், தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இருப்பு மேலே
அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுக்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீடாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் இடையினில் உன்னை மறப்பேனோ தமிழன் எந்நாளும் தலைகுனிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அண்ணாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நெருந்தேனே செயலினை மூச்சினை உடற்கணித்தேனே நைந்தாயனில் நைந்துவோம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல என் செழித்த என் தமிழே உயிரே என்று நாங்கள் வணங்கி ஆராதிக்க எங்கள் அன்னை தமிழ் மொழியை ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவிய முதே பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிறமொழிகள் இறந்த நாள் காரணிதம் இறை பெற்று வந்தவளே நகர்ந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே உன்னை போல் உலகத்தில் உயர்ந்தவர் யார் வல்லினமும் மெல்லினமும் வல்லமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே முதிர் வயதாய் இருந்தாலும் மோகம் தரும் அழகாளே புதியவளாய் இருப்பவளே போய் போல் சிரிப்பவளே உயர்மொழினி தனிமொழினி உன்னதமாம் செம்மொழினி உயிர்மெழினி மெய்மொழினி உயர்வை தருபவன் நீ வயதாலும் பித்திக்கும் மதுரமே காலக்கை கொய்தாலும் மழவடத்தில் குறையாத பூமணமே நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே உன்னை நாம் உச்சரிக்கும் போதிலே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும் முப்பதே ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே ஒப்பனே இல்லாத உயர்குரலை பெற்றவளே வளஞ்செழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே நலஞ்செழித்து ஓங்குகின்ற நாணயமே எம்மொழிக்கு முத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே எம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே தேவாரம் தொடுத்தவளே திருவாசக தேனே நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே இயேசு மதத்தார் ஈந்ததொரு கொள்கையினால் ஏசா மதத்தை எம் தமிழுக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் நீ மங்காத கொள்கையினால் நிக்கா முடித்தவளே நேயம் வளர்த்தவளே என்று நாங்கள் ஆராதித்து வணங்கி கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் சொன்னா எங்கள் மொழி அப்படிப்பட்ட மொழியாட முகலாயர்கள் படையெடுப்பு நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படையெடுத்தார்கள் இந்த மொழியை அழித்துவிட வேண்டும் சிதைத்துவிட வேண்டும் என்று சொல்லி எவனோ படையெடுத்தார் ஆனாலும் 2000 வருஷங்கள் கடந்து 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியாக இருக்கிற எங்கள் அன்னை தமிழ் மொழியுடைய ஒரு அது நான் சொல்றேன் புடுங்க கூட முள்ளடா புடுங்க முள்ளடா எவனோ ஆசைப்பட்டா உங்களால் நான் சொல்றேன் சீமான் தம்பிகள் கருணாநிதியை பார்த்து அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எல்லா திமுக காரணி சொல்ல மேஞ்சூரிலே இருக்கிற நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்த மேஞ்சூரிலே எங்கள் அண்ணன் கா சுந்தரம் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் நான் அப்போது அந்த திமுக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் அவர்தான் சொல்ல இன்னைக்கு திமுக இன்னைக்கு திமுக நாம் தமிழர் கட்சி எப்படியாவது ஒழிச்சிடணும் என்னடா செஞ்சோம் நாங்க என்ன செஞ்சோம் பெரியார் மண் சொல்ற நாங்க இல்லைன்னு சொல்றோம் வாங்க கருத்தியெல்லாம் மோதுங்க எங்களை வெற்றி பெற்று விட்டால் நாங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடும்டா நீங்க இப்போ எங்க கூட்டம் நடந்தது
பறையிசை ஒழிச்சோம். நாங்க பறையிசை ஒழிச்ச பிறகு என் தங்கச்சி சின்ன பொண்ணு ஒரு குழந்தை புள்ள 1 மணி நேரம் பேசிச்சு. மாறாம பேசணும். கலட்சியத்தை தம்பிங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா சொன்னான். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம். 50 ஆண்டு கால திமுக எல்லாரும் தான் கேட்டுக்க, நல்ல கட்சி எது, இந்த நாட்டை நாசமாக்க போனவன் எவன் கேட்டுக்க. 50 ஆண்டு அதாவது 1949 அண்ணாவின் பெயரால் அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி திருச்சியில சேலத்துல உரிமை மீட்க மாநாடு. எந்த உரிமையை மீட்டான்னு தெரியல, உரிமை மீட்கிற மாநாடு. காவாலையா காவாலையா காவாலையா, இதாண்டா உங்க கொள்கை, இதா உங்க கொள்கை. அப்புறம் உரிமை மீட்பு மாநாடு. நான் கேட்கிற ரோசம் மானம் சூடு சோடை வெட்கம் உங்களுக்கு இருந்தால் எந்த உரிமையை இந்த நாட்டில் நீங்கள் மீட்டு கொடுத்தீர்கள் தமிழருக்கு சொல்வதற்கு தயாரா? என்ன உரிமை? கச்சத்தீவு எங்க உரிமை. தமிழ்நாட்டுடைய முதல்வராக நீங்க சொல்றீங்க அந்த பழைய கட்டுமரம், அது பேசும்போது பார்த்தா தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன், நீங்க எல்லாம் பிரயாணம் பண்ணலாம்னு சொல்லிச்சு. எங்க அப்ப உங்க அப்ப சித்தப்ப எல்லாரும் அந்த கட்டுமரத்துல ஏறணும். இந்த கட்டுமரம் நம்மளை காவந்து பண்ணும், இப்படி உருக்கமா பேசுவேன்னு ஏறணும். இந்த கட்டுமரம் என்ன பண்ணுச்சு, நேரா கன்னியாகுமரி கொண்டு போச்சு. அங்க நம்ம எல்லாரும் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரையும் கவுத்து விட்டு சரி கவுத்து விட்டு கனிமொழி எங்க, ராசாத்தி எங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டு மறுபடியும் கோபாலபுரத்துல வந்து இறங்கிட்டு என்ன அந்த பழைய கட்டுமரம் ஏதாவது மீட்டீங்களா சொல்லு? என்னத்த மீட்டு நீங்க எந்த ஆணிய புடுங்குறீங்க? அத நாளைக்கு இதே மீஞ்சூர்ல பொதுக்கூட்டத்தை போட்டு சொல்லு. நீ என்னத புடுங்குனீங்க? காவாலையா பாட்டுக்குற காவாலி பயன்ல நீங்க மாநாடு ரோசருக்கா உங்களுக்கு? அதை விட உரிமை மீட்கிறோம்னு சொல்லி மாநாடு போட்டான். மாநாடே திரும்ப அதை விட சீட்டு கட்டு, அவங்க தாத்தா விளையாண்டு சீட்டு கட்டு, அதை விட ஒருத்தவன் அரிசி மூட்டை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தவன் பருப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தவன் எண்ணெயை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் வாட்டுக்காய தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் அப்பளத்தை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் மைதாவை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் மண்ணெண்ணையை தூக்கிட்டு ஓடுறான், ஒருத்தன் வெறும் சேரை தூக்கிட்டு ஓடுறான். அதுல சமயக்காரன் சொன்னான் பாரு, அதுதான் பெரிய ஹைலைட். நம்ம சொன்னா சமயக்காரன் என்னங்க சார் எங்களை சமைக்க கொண்டு வந்து விட்டு எல்லாத்தையும் அள்ளி ஓடுறானுங்க, நாங்க என்ன சமைக்கிறது ஐயா, நான் அழுகுறாண்டா. அந்த பாவம் உங்களுக்கு தாங்க முடியல. அப்படி என்னடா அழுப்பு உங்களுக்கு? மாநாடு என்ன மாநாடு? என்ன நடத்தி கிழிச்சு விட்டீங்க? கேட்டா 80 லட்சம் கையெழுத்து. உங்க லட்சணத்தை நாங்க பார்த்து கிழிச்சு 80 லட்சம் கையெழுத்து எல்லாம் மாநாட்டுக்கு போறவா குடி போதையில காலில் வச்சு மிதிச்சுட்டு போனா கேட்டா வந்து மாநாடு உங்க அப்பா மாநாட மயிலாட நீயாட நானாட ஒப்பாட ஓத்தாட ஒக்கா சேர்ந்தாடன்னு ஆரம்பிச்சுட்டு போனாரு. போயிட்டு படுத்துக்கிட்டாரு. போயிட்டு அங்க போய் படுத்துக்கிட்டாரு. என்ன பண்ணீங்க சொல்லு? ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்ச கேட்ட இது பெரியார் மண். நான் கேட்கிறேன் உண்மையிலேயே, ஏண்டா பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே வரலாறு படிச்சீங்களா? பெரியார் ஒரு 4 வார்த்தை படிச்சு விட்டு, இந்த கருணாநிதி ஒரு 3 வார்த்தை படிச்சு விட்டு பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண். இந்த மண்ணுக்கு பெரியார் மட்டும்தான் புடுங்கினாரா? பெரியார் மட்டுமா புடுங்கினாரு? இந்த நாய்கள், சில நாய் இருக்கு அந்த கட்சியில, சொறி நாய் மாதிரி கலந்துகிட்டு அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு சீமான் மாடி மேய்க்க சொல்கிறார், சீமான் ஆடி மேய்க்க சொல்கிறார். என் அண்ணனை பத்தி பேசுற நாய்களுக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி, முரசு கேட்கிறார் இந்த மீஞ்சூர் மண்ணிலே ஒத்த கேள்விடா. விமானத்துல போற
பசியோட, அதாவது விமானத்துல போயிடலாம், விமானம் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், விமானம் இல்ல, பேருந்து இல்ல வாழ்ந்துடலாம், மகிழுந்து இல்ல வாழ்ந்துடலாம், அப்புறம் எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம்டா. நான் கொண்டு போய் என்ன வைடா, எதுவுமே இல்லாம 10 நாள் ஒரே ரூம்ல நான் இருக்கேன். எது எனக்கு தேவையில்லை, ஏசி தேவையில்லை, காற்று தேவை, அதாவது ஏசி தேவையில்லை, எனக்கு வாகனம் தேவையில்லை, எனக்கு பவுடர் தேவையில்லை, சீப்பு கண்ணாடி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 10 நாட்கள் இந்த முரசு தனி அறையிலே இருக்கிறான். அங்க பேசுதுல கருப்பு சட்டை போட்டு ஒரு நாய் பேசும், பெரிகொண்ட நாய். அப்புறம் ஒரு ஒண்ணு பேசுது, பெரியார் பேத்தியா எங்க அண்ணி பேரை வர வச்சிருக்காது, எங்க அண்ணி பேரை வை தம்பி கொண்டா, எங்க அண்ணி பேரை வச்சிருக்கு. என்ன அந்த நாய் சொல்லுது, சீமான் மாடு மேய்க்க சொல்றார், சீமான் ஆடு மேய்க்க சொல்ற. நான் சொல்றேன் 10 நாள் எதுவுமே இல்லாம இருந்துடுறேன், நீ வா, உன்னையும் ஒரு ரூம்ல அடைப்போம். யாரு பேசுகிற அந்த நாய்கள் இருக்கிறது, திமுகவிலே திமுகவில் போடுகிற எலும்பை கடித்து வாழ்த்து கொடுத்து அந்த நாய்கள் இருக்கிறது, அதையும் கொண்டு வா, ஒரு ரூம்ல 10 நாள் அடை. சோறு இல்லாம இருப்பியா நீ? சோறு பால் இல்லாம இருப்பியா நீ? சொல்லு. இருந்துட்டீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு போண்டா. ஏன்னா வாயில வந்துதான் பேசுறீங்க. சீமான் சாதாரண ஆள் நினைச்சியா? சீமான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு தலைவர்களே, உலகத்தில் சொல்கிறேன், இவ்வளவு மாதிரி அழுக்கு பிடிச்ச பசங்கள்ல உலகத்தில் இருக்கிற ஆய்வு அறிஞர்களே மிகப்பெரிய அறிவு ஆசான் என் செந்தமிழ் சீமான். 3 மணி நேரம் இந்த நாட்டுடைய மொழி, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மை, தமிழ்நாட்டு எத்தனை ஆறுகள் இருக்கிறது, எத்தனை ஏரி இருக்கு, எத்தனை குளம் இருக்கு, எத்தனை தாங்கல் இருக்கு, எத்தனை தருவ இருக்கு, எத்தனை அணைக்கட்டுகள் இருக்கு, அவ்வளவுதான். மைக்க பயப்படுது பாரு, மைக்க பயப்படு. எங்க அண்ணன் சொல்லுவாரு, நீ கொண்டா. எங்க ஐயா நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? பழைய திமுக. எப்போ 1949 எப்ப அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு அன்னைக்கு உள்ள ஆளு பாரு. எங்க ஐயா துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர். முரசு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறான், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. வடிகாலை துவக்குகிற போது எங்க துவங்குவீங்க, ஆரம்பிக்கிற போது எங்க முடிப்பீங்க? திமுக காரன், உண்மையான திமுக காரன், அறிவாளி, 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு தெரிந்தவனாக இருந்தால் இதுக்கு முதல்ல எங்க ஐயாவை பதில் சொல்லுங்க. எங்க ஐயாவை யார? துரைமுருகன் ஐயாவை பதில் சொல்லுங்க. என்ன ஒரு கேள்வி. 2வது, நாங்கள் மாநாடு நடத்தினோம், அங்க ஏதாவது ஒரு தண்ணீர் பாட்டில் கலந்ததா? ஊடகவியாளர் இருக்கிறீர்கள். நாங்கள் திருச்சியிலே எங்கள் அண்ணன் யாருக்கு நடத்தினாரு? மாவீரர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்தை சீமான் அவர்கள் அங்கே நடத்தினார். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல கலந்துகிட்டோம். அந்த மேடையில கீழே ஒரு தண்ணீர் போத்தல் பாட்டில், ஒரு கிளாஸ், ஒரு சிகரெட்டு துண்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகவியாளரும் யாராவது ஒரு ஊடகவியாளர் கடந்தது நான் பார்த்தேன் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் இதே நிபுணத்து மீன்களே திருக்குளித்து சாகுறான். தயாரா? சவாலுக்கு தயாரா? ஆனா நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, பேரெல்லாம் பாரு. உரிமை மீட்பு மாநாடு 50 ஆண்டு காலமா ஸ்டாலின் இதுதான் நடத்தினாரு. இளைஞர் மாநாடு அன்னைக்கு கரகரத்த குரல் பேசுவார் எங்க ஐயா இருந்தாரு. என்ன இன்னைக்கு இல்ல, அதே படத்தை தாண்டா இப்பயும் ஓட்டுறானுங்க. கட்சிக்கு நாங்கள் வந்தா மீட்டு கொடுப்போம். இதுதான் அந்த பழைய ரெக்கார்டு. நீங்க சொன்ன உரிமை எல்லாம் கட்சியோ விட்டுட்டீங்க, காவேரி பிரச்சனை விட்டு கொடுத்துட்டீங்க, முல்லை பெரியாறு பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டீங்க, பாலாறு பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38,000 ஏரி குளத்தை தூர்வாராமல் தூர்த்து விட்டீர்கள். இதாண்டா உரிமை. கேட்டுக்க,
என்னுடைய உடமையாக இருக்கிற இயற்கை வளங்களை, இயற்கை கனிம வளங்களை பாதுகாப்பதுதான் ஒரு கட்சி தலைவனுடைய உரிமை. நீங்க உங்க அப்பா செஞ்சாரா? எல்லாத்தையும் மீட்டாரா உங்க அப்பா? இங்க அதானி அம்பானி இந்த இடத்துல எங்க இத பக்கத்திலே அதானி அம்பானி அவர்கள் 6200 ஏக்கரிலே அதாவது கப்பல் துறைமுகம் கட்டுறான் அதானி. எழுத்து போராடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. என் தம்பி கடவுள் உட்காந்துக்கிறான். நாங்க தாண்டா போராடணும், நாங்க போராடுறது. இவங்க சத்தம் காட்டாத போய் திமுக கார வேலைய இவங்க சத்தம் காட்டாத போய் பேர் சொல்ல விரும்பல. இருக்கிறானு நேரா போய் ஜி ஜி நாம் தமிழர் கட்சி சீமா வந்துட்டா போனா உங்களை பிரிச்சு கலந்து எடுத்துருவான். அதனால நீங்க ஒரு 100 கோடி எங்கிட்ட அமுக்குங்க. இவங்க போய் இத கேட்டா பெரிய அறிவாளி மாதிரி பேசுறான். முட்டாப்பையே முட்டாப்பையே. தமிழ்நாட்டில் தியாக உணர்வோடு எத்தனை கேட்டா குடிப்பீங்க? தியாக உணர்வோடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி. இன்னொரு சவால் விட்டு போறேன். இன்னொரு சவால் என்ன கேட்கலாம் ஒருத்தவன், என்னங்க நீங்க 10,000 ஓட்டு தான் வாங்குறீங்க, 15,000 ஓட்டு தான் வாங்குறீங்க ஒருத்தவன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே உங்களுக்கு தெம்பு, திராணி, மான, ரோசம், சூடு, சொர்ணம் இருந்தா இப்ப தேர்தல் வருது இல்ல, எது தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல் வருது 2024 இருந்தா எந்த கட்சியோடும் கூட்டு வைத்துக் கொள்ளார்கள். நாங்கள் தனியாக இருக்கிறோம். ஒரு முழக்கத்தை சொல்ல பார்ப்போம். சொல்லு. திமுக சொல்றீங்க நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு, நாங்கள் தான் பரம்பரை திமுக, நாங்கள் தான் அந்த காலத்து திமுக சொல்ற சொல். நாங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே தனியாக தமிழ்நாட்டிற்கு 40 தொகுதிகளிலும் ஆதரித்தோம் சொல்றான். சொல்லு. நாம் தமிழ் கட்சிக்கார சின்ன கட்சி, சீமான் கத்திட்டு போடுவான்னு சொல்றீல்ல, சீமான் சின்ன கட்சி. அந்த சின்ன கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளையும் தனியாக களமிறங்க இருக்கிறது. இப்போதா சட்டமன்ற தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்களை நம்பி மக்களை மூலமாக கொண்டு களத்தில் நிற்கிற ஒரே கட்சி. நெஞ்சை நிமிர்த்து மோச சொல்றான், சீமான் தம்பி சொல்றான், தனியாணிப்போ தனியாணிப்போ தனியாணிப்போ. நீ சொல்லு. சேத்தமுட்டு, சிவகிழமை, சிங்காரம், சேம்பு, செம்பம், குருவி ஒரு 20 கட்சி சேர்த்துக்கிறான். பேர் அதாவது 5 ஆண்டு காலம் வாயை திறக்க மாட்டேங்க. கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கு, நேரம் வேற இந்த கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கு. எங்க ஐயா ஜீவான்னு சொன்னா இப்ப எவனுக்கு தெரியாது இந்த கம்யூனிஸ்ட் அன்னைக்கு. இப்ப தெரிஞ்சதுலாம் கருணாநிதி எவ்வளவு பொட்டி கொடுப்பாரு, எவ்வளவு நோட்டு கொடுப்பாரு. ஸ்டாலின் கருணாநிதி இறந்து விட்டாரு, எவ்வளவு நோட்டு கொடுப்பாருன்னு நினைக்கான். அன்னைக்கு ஜீவா என்கிற ஒரு கம்யூனிஸ்டவாதி இருந்தான். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழா, பசியற்று போனோமடா தோழான்னு ஒருத்தர் இருந்தான். காமராஜர் எங்க யாரு பள்ளிக்கூடத்தான், இவங்க பள்ளிக்கூடத்தான் திறந்தாங்கிறான். நாங்க தான் பள்ளிக்கூடத்தை திறந்தோம், நாங்க தான் மருத்துவமனையை திறந்தோம், நாங்க தான் நூலகத்தை திறந்தோம், நாங்க தான் ரோடு போட்டோம், நாங்க தான் லைட்டு போட்டோம், நாங்க தான் கக்கூசை கட்டி விட்டோம், கடைசியா நாங்க தான் டாஸ்மார்க் திறந்தோம். சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்திலையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அங்க என்னதான் சொல்றேன், எங்க பாரு திருமண பக்கம் எல்லாம் இந்த பள்ளி இழிச்சுக்கிட்டு இவங்க படம் போடுறத பார்த்தா எனக்கு வெக்கம். அப்புறம் அந்த ஏறு தழுவல் எங்க மதுரையில
அது அவங்க ஆளை பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் அடக்கிற மாதிரி காயை அடைக்கிற மாட்டாரே. வான்கோழின்னு ஒரு கதை எழுதி இந்த ஊரே சிரிக்குது. அங்க அந்த 7 தொழில் மைதானத்துக்கு அவரு பேரு, எல்லாமே திரும்ப நான் பக்கம்லாம் அவரு பேரு. நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்தும் உங்க அப்பா பேர் வைக்கிறேன்ல, டாஸ்மாக் கடையும் உங்க அப்பா பேரை வையன், கலைஞர் குடிப்பகம். இல்ல இந்த சின்ன ஒரு யாரு சேப்பாக்க சேகுவாரா, யாரு அவரு கலைஞருடைய புள்ள, கலைஞருடைய பேர முக ஸ்டாலினுடைய மகன். அவரு ஆடுற ஆட்டம் ஆரம்பத்தில் சொன்னாரு பாரு, நாங்கள் தான் நீட்டை ஒழிப்பதற்கு ரகசியம் எங்களிடத்திலாம் இருக்கிறது. என்னடா ரகசியம்னா, ஒரு படத்துல வடிவேலு விவேக் காட்டா பாரு, உனக்கு நான் என்ன செஞ்சேன், ஒன்னும் செய்யலன்னு. உனக்கு என்னடா செஞ்சேன், ஒன்னும் செய்யலன்னு. அப்போ உங்களுக்கு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அப்படிதான் மண்டல பொறுப்பாடு வந்துட்டாரு. அதனால கடந்துச்சுனால தெளிவா நீங்க மனசுல வச்சீங்க, வருகிற காலத்தில் அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர். எல்லா உரிமைகளும் தமிழ்நாட்டிலே மீட்டு வசந்த காலமாக உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே வசந்தமான நாடாக மாற்றுகிற ஒப்பற்ற தலைவன் என்னுயிரண்டன் செந்தமிழ் சீமான் 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 என்று சொல்லி நெஞ்சை நிறுத்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம், துஞ்சி இருந்துண்ணும் பஞ்ச பொறார்கள் பட்டினி கோலத்தை மாழ்ப்போம், நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம், கோட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் அனல் மூட்டி, ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் அனல் மூட்டி, பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடையோர் சாக, உயர்காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்களாட நாம் கண்டதுதான் கதையில, மூடிய கைகளை மேல் உயர்த்து உங்கள் மூச்சில் ஆழ்விட்டு காட்டு, உங்கள் புரட்சியில் பூட்டியை ஊட்டு, பல கோடி பராதிகள் ஒன்றுபட்டால் அதை கோட்டை தகர்த்திடும் கூட்டு, அதை கூட்டிடும் ஏற்று என் பாட்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிரண்ணன் சீமானுடைய உடமை, ஆயிலும் சாவு நூலும் சாவு, தாய் தமிழகத்தை காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நாம் தமிழர்.